guys, welcome back to another video. இந்த வீடியோல CSAT எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஆல்ரெடி என்னோட புக் லிஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன். CSAT க்கு வந்து you can refer any of the YouTube channel whichever comfortable to you. அதாவது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் உங்களுக்கு புரியுற சேனலை நீங்க சூஸ் பண்ணி CSAT பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லிருப்பேன். So in this video I am going to tell you clearly about CSAT preparation. So first வந்து CSAT க்கு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா PYQ plays a major role in all our exams, especially in CSAT. எந்த மாதிரியான क्वेश्चन கேட்டிருக்காங்க, அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குறதுனால அத கூட வந்து லைக் அதுல சில வேர்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த வேர்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணனும். சோ வந்து அதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து உங்ககிட்ட இருக்க வேண்டியது previous year question paper. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, இது நான் என் சொந்த காசு போட்டு வாங்கின ஒரு புக்கு, தீஷா பப்ளிகேஷன்ஸோட PYQ. இதுல வந்து 29 years previous year question இருக்கு. லைக் 1995ல இருந்து 2023 வரைக்கும் உள்ள எல்லா क्वेश्चंसும் இதுல இருக்கு. இதுல வந்து CSAT-ஓடதும் இருக்கு. அந்த क्वेश्चंस தான் நான் வந்து பார்த்து எப்போதுமே நான் வந்து படிப்பேன். எனக்கு வந்து CSAT-ஓட அந்த ஆப்டிடியூடுக்கு இது யூஸ் ஆகலனா கூட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு கம்பைலேஷன் மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு சொல்றேன். ஆப்டிடியூட்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மேஜரான டாபிக்ஸ் இருக்கு. லைக் நம்பர் சீரீஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிளிஃபிகேஷன், சில்லாஜிசம், கோடிங் டிகோடிங். எனக்கு அவ்வளோ டாபிக் ஞாபகம் இல்லை, நான் வந்து எழுதி வச்சிருக்கேன், சாரி. அப்புறம் பிளட் ரிலேஷன், இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து பிளட் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ், டைரக்ஷன்ஸ், ரூட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ், வென் டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சில டாபிக்ஸ், ஆட் ஒன் அவுட், இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் HCF, LCM, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ், ஆவரேஜ் அண்ட் ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கிளாஸ் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூட்ல நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. கிளாஸ் போகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சில பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணணும். அதை கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் யூடியூப் வீடியோஸில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான PYQ, இதுவும் வந்து PYQவும் யூடியூப்லேயே கண்டிப்பாக வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா HCF, LCM அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா HCF, LCM, PYQ, UPSC, CSAT அப்படின்னு போட்டீங்கன்னா அதோட கம்பைலேஷன் வரும். அதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் டெஸ்ட் HCF, LCM கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா வரும் கூகுளில். அதை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஆப்டிடியூடுக்கு. லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ், லைக் நம்ம எழுதுவோம்ல ABCDன்னு காமிச்சு எழுதுவோம், அந்த மாதிரி நான் உங்களுக்கு வேணா காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்பர்ஸ்லாம் எழுதி ABCD இது வந்து கண்டிப்பாக கோடிங் டிகோடிங் இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து இது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சொன்னேன், இதுக்குள்ள என்ன இன்டர்சேஞ்ச் இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நிறைய சால்வ் பண்ணீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேவாயிடும். ஏன்னா மேக்ஸ் வந்து வராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப எடிட்டிங்கோ இல்லை வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டோ எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது. ஜஸ்ட் வந்து நான் பண்றதை உங்ககிட்ட சொல்றேன். இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து CSAT-க்கு, அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் PYQ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 7ல இருந்து ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ்க்கு ஆன மீனிங்கை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசியூம் அப்படின்ற வேர்டு. அசியூம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம அக்செப்ட் பண்ணணும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அசியூம்.
அசம்ஷன் அப்படின்றதுக்கும் அதே தான் மீனிங், அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. கன்க்ளூட் அப்படின்றதுக்கு டு அரைவ் அட் அண்ட் எண்ட், இதான் வந்து மீனிங். ஸோ அந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து எழுதணும். கன்க்ளூஷன் அப்படின்னா the final outcome or result of that particular reading passage இந்த எக்ஸாம். அதுக்கப்புறம் கிரக்ஸ் அப்படின்றது வந்து அந்த பேராகிராஃப்ல என்னதான் சொல்ல வராங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அன் இஷ்யூ என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இம்ப்ளே அப்படின்றது வந்து இண்டிகேட்டிங் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சம்திங் தட் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட். ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நம்ம அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இம்ப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லலைன்னா கூட அத அந்த விஷயத்துல நம்ம கன்க்ளூஷன் எடுக்கணும் அந்த பேராகிராஃப்ல இருந்து. அதுதான் வந்து இம்ப்ளிகேஷனோட மீனிங். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பார்க்கணும். இப்போ நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 வேர்ட்ஸ் மட்டுமே கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 2023 லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் தி அபவ் பேசேஜ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பிரஸஸ் தி அல்டிமேட் கோல் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் நம்ம ஃபுல்லா படிக்கணும். இந்த பேசேஜ் மட்டும் நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். தி லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் நாட் டு டாமினேட் மென், நாட் டு ரெஸ்ட்ரெயின் தெம் பை ஃபியர், rather it is served to free each man from fear that he may live and act with full security and without injury. ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா இதோட ஒரு கிரக்ஸ், அதாவது அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இந்த அபோவ் பேசேஜ் த அல்டிமேட் கோல் ஆஃப் தி ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஆன்சர் வந்து லிபர்ட்டி. தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மறுபடியும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. The majority of the people who fail to accumulate money sufficient for their needs are generally easily influenced by the opinion of others. They permit the newspaper and the gossiping neighbors to do their thinking for them. Opinions are the cheapest commodities on the earth. Everyone has a flock of opinions ready to be wished upon by anyone who will accept them. If you are influenced by opinions when you reach decisions, you will not succeed in any undertaking. So இந்த பேசேஜ்ல வந்து ஒப்பீனியன் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மணி வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இம்ப்ளைட் பை தி பேசேஜ் அப்படிங்கும் போது இதுல நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா பேரால உள்ளதை அப்படியே வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ வந்து இந்த பேரால மென்ஷன் பண்ணிருக்க அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்க மென்ஷன் தட் இஸ் கால் இன்ஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ஃபரன்ஸ்னு கேட்டா நீங்க அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் படி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் டு நாட் அக்யூமுலேட் மணி ஃபார் த நீட்ஸ். ஓகே, இது வந்து இதுல சொல்லியிருக்கிறது கரெக்டா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நெவர் ஃபெயில் டு, இந்த நெவர், நாட், கேனாட், நெய்தர் இந்த மாதிரி சில நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆப்ஷன், பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் இருந்தா ஐ எம் வெரி வெரி சாரி. ஸோ ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா there are people who fail to accumulate money. fail to accumulateனு சொல்லியிருக்காங்க, பட் இங்க நெகட்டிவ் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். there are people who fail to accumulate money for the needs. அதுக்கப்புறம் there is no need to accumulate money. இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வந்து பேராகிராஃப்க்கு ரிலேட் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர் ஏ. இந்த பேசேஜ்ல இருந்தா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் கூட சில பேர் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் தி பேசேஜ். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாஸ் பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு எது ஆன்சரா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? இப்ப வந்து நான் இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. பீப்புள் ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேசேஜ் இதுலயே வந்து ஆன்சர்ஸும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க லாஸ்ட்ல. ஸோ நீங்க அந்த இந்த பேசேஜஸ்லாம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து சிசெட் நல்லா போடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஓரளவுக்கு ஓகே அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஓகே. பட் ஆப்டிடியூட்ல வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஐ திங்க் மேத்ஸ் டசன்ட் லைக் மீ. எனக்கு வரவே வராது சுத்தமாக மேக்ஸ். என்னோட பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே என் சிஸ்டர் தான் வந்து எனக்கு கூட இருந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க.
அந்த அளவுக்கு நான் மேக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கு. அதனால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லையும் லாஜிக்கல் ரீசனிங்லையும் என்ன எந்த அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் வந்து அதை பத்தி சொல்லணும்ல, அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலே வந்து இப்போ நான் இருக்க லெவலுக்கு, ஏன்னா இன்னும் 100 days தான் இருக்கு யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது மேபி ஏதாவது ஒரு டைம்ல வந்து இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. தட்ஸ் வை ஐ ஹவ் ரெக்கார்டட் திஸ் வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேனோ அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து படிக்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் சேர வேணாம் அப்படின்னு யோசிச்ச போது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஹிந்தியில இருந்தது, பட் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்மளோட படிக்கிற ஒரு பசங்க வந்து எல்லாமே சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் வந்து நான் இந்த சேனல்ல என்னோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்றேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, படிங்க இந்த டைம்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி கண்டிப்பா வேணும். ஸோ அந்த கம்பெனியா வந்து நான் என்னோட கேமராவை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோல ஷேர் பண்றது எனக்கு வந்து ஒரு கஷ்டமும் கிடையாது. ஸோ நான் எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாமே நான் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த டைம்ல எனக்கு தோன்ற சில விஷயத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதான் வந்து சிசெட் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நான் பண்றேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ட்ரையிங் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் which I have shared in this video. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷன்னால வந்து எனக்கு டைமே இல்லை. ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஏரால இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டியூட்ல கூட சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் ஏரால இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரீசோர்ஸை கம்மி பண்ணிட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆனா நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ்ல ஷேர் பண்ண மாதிரி ஐ எம் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே வருஷத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்து எனக்கு கிடையாது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன்ல சொன்ன வேர்ட்ஸ் மட்டும் இதை மட்டும் போட்டோ எடுத்து லாஸ்ட்ல நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இஃப் யூ வாண்ட் தட் போட்டோ யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட் தட் போட்டோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தது இல்ல வந்து பேசிக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இருக்க லெவல் வந்து பேசிக்கான லெவல் தான். ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். See you in the next video. Bye. And don't forget to like, share and subscribe. Bye.